ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். நான் 2 கிளாஸ்க்கு இந்த ஜூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகு, நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு வச்சுருக்கிறேன். நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1/2 லெமன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன அளவு பட்டை, அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம். இப்போ நான் கருஞ்சீரகம், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம், மிளகு இவ்வளோத்தையும் இந்த கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நல்லா இதை வச்சு இடித்தாச்சு. இப்படி இடிக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் மிக்சியில் கூட இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி ஆட் பண்ணுறோம். இஞ்சியையும் நல்லா சதைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா சதைச்சிட்டோம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சியும் இந்த பவுடரையும் இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு ஒரு 1.5 கப்பில் வர்ற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் இதோட குணங்கள்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கும். இது கூட நம்ம மஞ்சளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதான். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். டெய்லியுமே இது செஞ்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம். கோவிட் வந்தப்போ எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் டெய்லியுமே நாங்கள் பண்ணி செஞ்சு குடித்தோம். இது ரொம்ப ஹெல்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயசானவங்களுக்கெல்லாம் நல்ல இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை இதனால தான் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.